டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டல் ஸ்கின், அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் நம்ம ஃபேஸில் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. நம்ம அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேஸ் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு யோசிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் எனக்கு இருந்தது சரிங்களா. இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் பாருங்கள், நல்லா பயங்கர பிக்மெண்டேஷன் இருக்குது. அங்கங்கே பேட்சாக இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே நான் ஃபீல் பண்ண மாதிரி அங்கங்கே ட்ரை பேட்சாகவும் எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னால் ட்ரை பேட்சாகவுமே ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா, நான் எனக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் பண்ணணும், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு யோசிச்சேன். ஸோ ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் இருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்கின் கேர் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆப்டிமல்ஸில் ஆப்டோட வந்து பார்த்திங்கன்னா கிளென்சர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் டைப் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஏன்னா காம்பினேஷன் ஸ்கின்னால். ஸோ எப்பவுமே கிளென்சர் என்ன பண்ணால் டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். சேம் டைம் வந்து பாருங்க வந்து மாய்ஸ்சரைசர், ஏன்னா ட்ரை ஆகும் பார்த்தீங்களா. ஸோ மாய்ஸ்சரைசரும் வச்சுருக்கோம். ஸோ சீக்கிரம் ரிங்கிள்ஸும் வராது. டீப்பாக க்ளீன் பண்ணால் ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ராப் யூஸ் பண்ணாலே போதும், என்ன ஆகும், நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்டாக. இப்போ கிளென்ஸ் பண்ணியாச்சு. என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ ஆப்டோட வந்து நான் லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னால் லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ட்ரையாகவும் இருக்காது சரிங்களா. ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்துச்சு. எப்பவுமே வந்து ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு ரொம்ப எண்ணெய் வழி சில இருக்கிற மாதிரி இது எனக்கு என்னெல்லாம் வழியில். ஸோ ஃபேஸ் நல்லாவே ஒரு பிரைட்டிங் கொடுத்துச்சு. சேம் டைம் வந்து ஒரு நல்ல ரிச்சான ஒரு மாய்ஸ்சரைசர் லுக்கும் எனக்கு கொடுத்துச்சு. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்ஸ்க்ரீன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா வெயில் காலத்தில் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சு சரிங்களா. ஸோ நான் வந்து SPF50 இருக்கிற வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் இருக்கிறது தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் போட்டவங்க என்ன ஆகணும், நல்லா ஒயிட் கேஸ்டாக ஒயிட்டாக இருக்கிறது, அப்படியே ஆயிலியாக இருக்கிறது, ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும், ஸ்வெட்டான எல்லா ஸ்கீனும் வெளியே வந்துடும். பட் இது அப்படி கிடையாது சரிங்களா. இது என்ன வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஈவனாக ஆகிடும். முக்கியமான விஷயம் என்ன, இது யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்னிங் கொடுக்குது, க்ளோவும் கொடுக்குது. இதுதான் என்னோட ரொம்ப சிம்பிளான ரொட்டீன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் கேர் பண்ணால் தாராளமாக என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் ட்ரை பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஃபேஸ் நல்லா க்ரோ ஆகணும், பிரைட் ஆகணும், ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் பண்ண நினச்சா பண்ணாதீங்க, ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் நமக்குன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வந்து உங்களுக்கு யங் லுக்கிங்காக கிடைக்கும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஏஜிங் சைன்ஸ் வராது சரிங்களா. ஸோ அந்த சிம்பிளான ரொட்டீன் பற்றி தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு வந்து DM பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி நான் யூஸ் பண்ணி எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்கின் கேர் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ப்ராப்ளமும் பை பைன்னு சொல்லிட்டு போயிடும். தேங்க்யூ.